الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، اللهم ذكرنا اللهم علمنا ما جهلنا وذكرنا ما نسينا وانفعنا ما علمتنا وزدنا علما. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, நாம் எல்லாம் சூரத்து யூசுப் என்ற அழகிய வரலாறை சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் சில செய்திகளை நேற்று அறிந்தோம். இன்னும் தொடர்ச்சியாக சில செய்திகளை அல்லாஹுடைய உதவி கொண்டு நாம் அறிய இருக்கின்றோம். அருமையானவர்களே, இந்த சூராவுடைய தர்த்தீப், அதாவது வடிவமைப்பு நான் இப்ப சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கின்றது. அதாவது 12 வகையாக இந்த சூரா பிரிக்கிறது. முதல் பகுதி நல்ல கனவு, தான் கண்ட நல்ல கனவை தன்னுடைய தந்தைக்கு சொல்கிறார்கள். இரண்டாவது பகுதி அவர்களுடைய சகோதரர்கள், யூசுஃபுடைய சகோதரர்கள் அவர்களுக்கு எதிராக சதிகள் செய்து தந்தையை விட்டு அவர்களை பிரிப்பது. மூன்றாவது பகுதி மிஸ்ர் நாட்டில் அசீஸுடைய வீட்டில் அவர்கள் வளர்வது. நான்காவதாக அசீஸுடைய மனைவி அவர்கள் மீது ஆசைப்பட்டு தவறான காரியத்துக்கு அழைப்பது. ஐந்தாவதாக நகரத்தில் உள்ள மற்ற பெண்களும் அவர்கள் மீது ஆசை கொண்டு காதல் கொண்டு தவறான வழிக்கு அழைப்பது. ஆறாவதாக ஜெயிலுக்கு போவது. அங்கே 2 வாலிபர்கள் அவர்களோடு வந்திருந்து அவர்கள் சொல்லக்கூடிய கனவுக்கு விளக்கம் கொடுத்து அதுக்கு பிறகு அதிலிருந்து ஒருவர் அந்த ஜெயிலை விட்டு விடுதலையாகி செல்வது. ஏழாவதாக அரசர் கனவு கண்டு அதற்கு விளக்கம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் கொடுக்கப்பட்டு அதற்கு பிறகு சில சமூகம் நடந்து அதனால் கடைசியாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விடுதலை அடைவது. விடுதலை அடைவதற்கு முன்பு, அதாவது அரசர் கனவு காண்பது, அரசருக்குண்டான கனவுக்குண்டான விளக்கம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொடுக்கப்படுவது. எட்டாவதாக அசீஸுடைய மனைவியும் மற்ற பெண்களும் யூசுஃபை குற்றமற்றவர் என்று சொல்வது, தங்களுடைய குற்றங்களை தாங்களே ஒத்துக்கொள்வது. 10ஆவதாக இல்ல 8வது அந்த பெண்கள் தன்னுடைய தவறை ஒத்துக்கொண்டு யூசுஃபை குற்றமற்றவர் என்று சொல்வது. 9வது அசீஸுடைய மனைவி யூசுஃபை குற்றமற்றவர் என்று சொல்லி தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொள்வது. 10ஆவதாக அவர்கள் சகோதரர்கள் வருவது, அந்த நிகழ்ச்சி சகோதரர் வந்து அவர்களுக்கு தானியங்கள் அவர்களிடம் பெற்றுக்கொண்டு செல்வது. 11ஆவதாக
சகோதரர்களுக்கு உண்மை தெரிய வந்து வெட்கி தலை குனிந்து தன்னுடைய குற்றங்களை ஒத்துக்கொண்டு தன்னுடைய தந்தையிடம் பாமன்னிப்பு கேட்பதற்காக கோருவது, சகோதரர் யூசுஃபிடம் மன்னிப்பு கேட்பது. 12வதாக அவர்களுடைய பெற்றோர்கள் மிஸ்ருக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வருவது. இந்த 12மே 6ம் இன்னொரு 6ம் ஒண்ணுக்கு ஒத்து போகுது. அதாவது மேட்ச் தி ஃபாலோயிங் சொல்லுவாங்களா இல்லையா, சரியானதை பொறுத்துக்கன்னு சொல்லுவோம் நம்ம. அப்போ ஒரு 6 இன்னொரு 6ஓடு பிந்தி 6ஓடு பொறுத்து போகுது. எப்படி? முதல் விஷயம், அதாவது அழகான கனவு காண்பது என்பது கடைசி 12வது விஷயத்தோடு ஒத்து போகுது. 2வது விஷயம், சகோதரர்கள் சூழ்ச்சி செஞ்சு தந்தையிலிருந்து யூசுஃபை பிரிப்பது என்பது 11வதோடு, அதாவது சகோதரர்கள் வந்து யூசுஃபை சந்திச்சு மன்னிப்பு கேட்பது அந்த சம்பவம் உள்ள அதோடு ஒத்து போகிறது. 3வதாக மிஸ்ர்ல அவர்கள் வாழ்ந்து வளர்ந்து ஆளாகுவது அந்த 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 நிகழ்வு என்பது 9வது, அதாவது நம்ம அசீஸ் மனைவியை தன்னுடைய இல்ல, இந்த 3வது 10வதோடு சகோதரர்கள் வந்து மிஸ்ருக்கு வந்து தன்னுடைய யூசுஃபை சந்திச்சு மன்னிப்பு கேட்கக்கூடிய சம்பவத்தோடு ஒத்து போகுது. அதே போல் 4வது 9வது நிகழ்ச்சியோடு ஒத்து போகுது, 5வது 8வது நிகழ்ச்சியோடு ஒத்து போகுது, 6வது 7வது நிகழ்ச்சியோடு ஒத்து போகுது. இப்படி 12 விதமான அம்சங்கள் இந்த சூறாவில் இடம்பெற்றுவதை நாம் பார்க்கிறோம். அதாவது முதல் சம்பவம், முதல் வகை 12வதோடு, 2வது 11வதோடு, 3வது 10வதோடு, 4வது 9வதோடு, 5வது 8வதோடு, 6வது 7வதோடு, இப்படி அழகான ஒரு வடிவமைப்பை இந்த சூறா கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். பிறகு நம்ம நேற்று வந்து வலகத் ஹம்மத் பிஹி வ ஹம்ம பிஹா லவ்லா அவர்கள் மீது ஆசை கொண்டு அடைய நாடிவிட்டார். யூசுஃபும் அல்லாஹ்வுடைய அட்டாட்சிகளை பார்க்கவில்லை என்று சொன்னால் என்ன செய்திருப்பார்? அவரும் நாடி இருப்பார், அந்த மையல் கொண்டிருப்பார் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இது வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை காணாவிட்டால் அவர்கள் என்ன செய்திருப்பார்கள்? மையல் கொண்டிருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வுடைய அத்தாட்சி என்றால் என்ன என்பதை முதல்ல நமக்கு தெரியணும். வலகத் ஹம்மத் பிஹி வ ஹம்ம பிஹா லவ்லா ரஆ புர்ஹான ரப்பி. அவர்கள் அந்த பெண்மணி அவர் மீது மையல் கொண்டார்கள், அல்லாஹ்வுடைய தன்னுடைய இரட்சகனின் அத்தாட்சியை பார்க்காவிட்டால் அவரும் என்ன செய்வார்கள்? மையல் கொண்டிருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். இந்த இடத்துல 2 விதமான பொருள்கள் சொல்லப்படுகின்றது. ஒன்று, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த எண்ணத்துல மையல் கொண்டுட்டாங்க, ஆசைப்பட்டுட்டாங்க என்ற ஒரு கருத்து. இன்னொரு கருத்து, இல்ல ஆசைப்படல, அல்லாஹ்வுடைய அந்த அட்டாட்சி மட்டும் இருந்ததுனால அவங்க ஆசைப்படல என்று சொல்லப்படுது. இந்த 2 கருத்துல எது சரி என்று சொன்னால், அருமை சகோதரர்களே, ஒரு மனிதனாக இருந்தால் நிச்சயமாக கொஞ்சம் சலசலப்பு, சஞ்சலம், ஒரு உந்துதல் ஏற்படத்தான் செய்யும். அதாவது மனதில் ஆசையும் உந்துதலும் ஏற்படாமல் இருந்து அந்த மனிதன் தீமையிலிருந்து தன்னை தடுத்துக் கொள்வது என்பது ஒரு சிறப்பு அல்ல. சிறப்பு எதில் இருக்குது என்று சொன்னால், மனதில் ஆசையும் தூண்டுதலும் உந்துதலும் ஏற்பட்டு
அந்த நேரத்தில் அதையும் தாண்டி தன்னை கட்டுப்படுத்தி தீமையிலிருந்து தன்னை விலக்கிக் கொள்வதா சிறப்பு. ஆக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் தன்னுடைய பொறுமை மற்றும் தன்னடக்கத்தோடு கூடிய ஒரு விஷயத்தை கையாண்டு இந்த விஷயத்தில் அவர் என்ன செஞ்சிருக்காங்க, ஒப்பற்ற ஒரு முன்மாதிரி கொடுத்திருக்கிறாங்க. இதுதான் எஃபர்ட்ஸ், பேணுதல். அதாவது அவங்களுக்கு மனிதன் ரீதியில நிச்சயமாக ஒரு உந்துதல் ஏற்பட்டுருச்சு, ஏற்பட்டா இருக்கு. இதுதான் உண்மை. மனிதனாக இருந்தா உந்துதல் வரதா செய்யும். ரெண்டாவது, அந்த பெண்மணியுடைய அந்த அந்தஸ்துக்கு அவங்களுடைய அந்த ஒரு எஜமானி அந்த தளத்துக்கு அவங்க மீது ஒரு நிர்பந்திச்சு அந்த நிலைக்கு அவர்கள் ஆளாக்கப்பட்டாங்க. ஆனா அதையும் மீண்டு அதையும் தாண்டி தனக்கு ஒரு உந்துதல், ஒரு ஆசை, அந்த ஒரு ஈர்ப்பு அந்த பெண்மணி மீது ஏற்பட்டதுக்கு பிறகும் அந்த தீமையிலிருந்து தன்னை காத்து கொண்டாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இதுதான் மிகப்பெரிய சிறப்பு, அதான் மிகப்பெரிய உண்மாதி. என்று அழைப்பு சொல்வார்கள். எந்த ஒரு துஆவை ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தார்களோ, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா அல்லாஹ், உன்னிடத்தில் நான் பயபக்தியையும் போதும் என்ற தன்மையையும் கற்பொழுக்கத்தையும் கேட்கிறேன் என்று சொன்னாங்க. கற்பொழுக்க அஃபாஃப், அதை நான் உன்னிடம் கேட்கிறேன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ. அப்ப அந்த கற்பொழுக்கத்தை இந்த இடத்துல அவங்க என்ன செஞ்சாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காட்டினார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மாதிரி அவங்களை தயாரிச்சான், அவங்களை உருவாக்கினான். ஏன்னா நபியா ஆக்கணுமா இல்லையா? அந்த கருப்புழுக்கம் உள்ள உருவத்தை ஒரு நபியா ஆக்க முடியும். அப்ப புர்ஹான் என்றால் அத்தாட்சங்கள் என்ன? குர்ஆன்லயோ ஹதீஸ்லயோ எந்த ஒரு தெளிவான விஷயம் சொல்லப்படல. ஆனா அறிஞர்கள் தன்னுடைய கருத்துக்கள் வெளிப்படுத்துறாங்க. எப்படி வெளிப்படுத்துறாங்கன்னு சொன்னா, அது அல்லாஹுடைய ஒரு ஒளி அந்த சமயத்துல யூசுப் பார்த்தார்கள். இன்னொரு யாரும் சொல்ல இல்லை, தன்னுடைய தந்தை யாக்கூபுடைய முகம் அவங்களுக்கு தெரிய வந்துச்சு. தந்தை யாக்கூபுடைய சிந்தனை யாக்கூபு தன்னை அந்த இடத்துக்கு போகாத கையை பிடித்து இழுத்த ஒரு உணர்வு அவருக்கு ஏற்பட்டது. இன்னொரு சொல்றாங்க, அந்த வீட்டுல அந்த குர்ஆன் வசனங்கள் அல்லாஹ் அஞ்சுகொள் என்று குர்ஆன் வசனங்கள் எழுதப்பட்டிருந்தன, அதை பார்த்து அவங்களுக்கு உணர்வு வந்துச்சு. இன்னொரு சொல்றாங்க, இல்ல அல்லாஹ் உடைய பயம் அந்த இடத்தை அவருக்கு தடுத்தது. இப்படி பல பேர் பல விரிவுரை சொல்றத தவிர புர்ஹான் என்ற அல்லாஹ் அத்தாட்சி என்ன என்பது குர்ஆன் ஹதீஸ் தெளிவான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. ஆனால் மஆதல்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு, அல்லாஹ் என்னை பாதுகாக்கட்டும் என்று சொல்லி உடனே அதை விட்டு விலகினார்கள் பாருங்கள். அதுதான் கற்பொழுக்கம். இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு யௌம லா தில்ல இல்லா தில்லு. நாளை மறுமையில் நிழலே இல்லாத போது தன்னுடைய நிழலின் கீழ் அல்லாஹ் தஆலா 7 நபர்களுக்கு இடம் அளிப்பான் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 நபர்களை பட்டியல் போட்ட போது ஒரு நபர் என்ன சொன்னாங்க, ஒரு நல்ல அந்தஸ்துள்ள அழகான மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி தன்னை விபச்சாரத்துக்கு அழைக்கின்ற போது அவளுக்கு கட்டுப்படாமல் தன்னுடைய மனதை கட்டுப்படுத்தி அல்லாஹ்வுக்கு நான் அஞ்சுகிறேன் என்று சொல்லி அந்த தவறான காரியத்திலிருந்து ஒரு மனிதன் விலகிறான் என்று சொன்னால் அவனுக்கு அல்லாஹ்வுடைய அந்த நிழலின் கீழ் இடம் கிடைக்கும் என்று சொல்லி காட்டினார்களே. இதைத்தான் இந்த ஒரு தனக்கு ஆசையும் உந்துதலும் ஏற்பட்டிருந்தும் கூட அது சிக்காமல் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு தன்னுடைய பொறுமையை கொண்டும் தன்னடக்கத்தோடும் அந்த தீவிலிருந்து வெளியாகி தன்னை அப்புறப்படுத்தி ஒரு ஒப்பற்ற ஒரு முன்மாதிரியை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க செஞ்சிருக்காங்க, இங்க முன்மாதிரி கொடுத்திருக்காங்க என்பதை நான் விலகிக் கொள்ள வேண்டும். எனவேதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹி அவர்கள் அக்ரமுன் நாஸ் என்று சொன்னார்கள். பிறகு நான் பார்ப்போம் தொடர்ந்து. அப்போ அவர் கணவர் வருகிறார், கணவர் இந்த விஷயத்தை பார்க்கிறார். கணவர்கிட்ட அவங்க போய் மாட்டிக்கொள்ளும் போது பொய் சொல்றாங்க, முழுக்க குற்றத்தை யூசுப் மீது போடுறாங்க. தன்னை ஒரு நிரபராதி என்று அவர்கள் சொல்கிறார்கள். பிறகு அவங்க வீட்டிலிருந்து ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு சாட்சியாளர் சாட்சி சொல்ல வருகின்றது. அந்த சாட்சியாளர் யார் என்று குர்ஆன்ல ஹதீஸ் தெளிவாக சொல்லப்படல. ஆனாலும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சின்ன குழந்தை கை குழந்தை பேசியது, கை குழந்தை சாட்சி சொன்னது, யூசுப் இந்த மாதிரி நீங்க செய்யுங்க, அவருடைய சட்டை முன்னால கிழிஞ்சிருந்தா
அவர் குற்றம் செய்தவர், அவர் சட்டை பின்னால கிழிஞ்சிருந்தா அவர் குற்றம் செய்யல என்று அந்த சின்ன குழந்தை சாட்சி சொல்லி பேசியது என்று சிலர் சொல்கிறார்கள். ஆனால் நிச்சயமாக அதுக்கு எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூற்றின்படி சஹீஹான ஹதீஸை நாம் பார்க்க போறதா 4 பச்சை குழந்தைகள் தான் பேசியது. தன்னுடைய தாயில் மடியில் இருந்து கொண்டு பேசிய குழந்தைகள் 4 தான். சஹீஹ் முஸ்லிம்லே இடம்பெறுகின்றது. அதே போல புகாரியிலே இடம்பெறக்கூடிய விஷயம், அஹ்மது இடம்பெறுகின்றது. யாரு? ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஆள். 2வது ஜுரைஜ் ஒரு சம்பவத்தில் சாட்சி சொன்ன, உண்மையை சொன்ன பால் குடி குழந்தை. 3வது ஒரு தாய் மடியில் பால் கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு அழகான ஒரு அந்தஸ்துள்ள வாலிபன் அங்கே அவனை கடந்து சென்ற போது அந்த தாய் சொன்னால், யா அல்லாஹ் இந்த வாலிபனை போன்று என் மகனை நீ ஆக்குவாயாக என்று சொன்ன போது உடனே பால் குடித்து கொண்டிருந்த அந்த குழந்தை வாயை எடுத்து விட்டு, யா அல்லாஹ் லா தஜஅல்னி மித்ல ஹாதா, என்ன இந்த ஆளு மாதிரி என்ன நீ என்ன செய்யாத, ஆக்கிறாதன்னு சொல்லி அந்த குழந்தை பேசிச்சு. திரும்ப கொஞ்ச நேரம் பொழுது ஒரு பெண்மணியை அடிச்சு கல்லால் எரிந்து கொண்டே வருகிறார்கள். நீ விபச்சாரம் பண்ணிட்ட, நீ திருடுன்னு சொல்லி கல்லால் எரிந்து கொண்டே வருகிறார்கள் ஒரு கூட்டம். அந்த கூட்டம் இவர்களை கடந்து செல்கிறது. அப்ப அந்த தாய் சொல்ற, யாருன்னா இந்த பெண்மணி மாதிரி என் குழந்தையை ஆக்கிறாதே அப்படின்னு தாய் சொல்லும் பொழுது அந்த குழந்தை பால் குடியை நிறுத்திவிட்டு, யாரெல்லாம் இந்த பெண்மணி போன்று என்னை ஆக்கு என்று சொல்லுது. அப்போ தாய் கேட்கிறாங்க, ஏன் நான் சொல்றதுக்கு மாற்றமா சொல்றேன் என்று கேட்ட போது அந்த குழந்தை சொல்லுது, முதல்ல நீ எந்த வாலிபனை குறித்து நல்லவன் என்று சொன்னாயோ அந்த வாலிபன் நல்லவன் அல்ல, எனவே அவனை போன்று என்னை ஆக்காது அல்ல சொன்னேன். 2வது என்ன பெண்மணி குறித்து நீ கெட்டவள் என்று சொன்னாயோ அவள் கெட்டவள் அல்ல, அவள் தான் நல்லவள், ஒரு மூமினானவள், எனவே அவளை போன்று என்னை ஆக்கியாதான் நான் சொன்னேன் என்பதாக அந்த குழந்தை பேசியது. இந்த 4, இது 3வது குழந்தை. 4வதாக நீங்க அஸ்ஹாபுல் ஹுதூத், நெருப்பு குண்டத்தை உடையவர்கள். அந்த சம்பவத்தில் பாத்தீங்கன்னா நெருப்பு குண்ட அந்த மூமின்களை அந்த அரசன் நெருப்பு குண்டத்தை உண்டாக்கி அது எல்லாத்தையும் தூக்கி போடுவான், நெருப்பு தூக்கி போடுவான். அப்படி தூக்கி போடும் போது கடைசியாக ஒரு பெண்மணி தன்னுடைய கை குழந்தையோடு வரும் அந்த இடத்துக்கு. அப்ப விழப்போற சமயத்துல, நெருப்புல விழப்போற சமயத்துல தன் குழந்தையை பார்த்து, கை குழந்தையை பார்த்து அதுக்கு இறக்கவும், குழந்தைக்காக வேண்டி விழுறது பின்னால் திரும்பும், விழாமல் இருக்க முயற்சி பண்ணும். அப்பதான் அந்த குழந்தை பேசும், தாயே அன்தி அல் ஹக், நீ உண்மையில் இருக்கிறாய், பயப்படாதே, நீ குதிப்பாயாக, நீ நெருப்பில் குதிப்பாயாக என்று சொல்லி அந்த குழந்தை பேசும். இந்த 4 குழந்தை தான் சஹீஹான ஹதீஸ் அடிப்படையில சின்ன வயசுலயே தாயின் மடியிலேயே பால் குடி சமயத்திலேயே பேசியது என்று நான் புரிந்து விடுவோம். ஆனால் இந்த ஷாஹிது அலிஹா அவர் குடும்பத்தாரிடமிருந்து ஒரு சாட்சி சொன்னார் என்ற விஷயத்தில் ஒரு சின்ன குழந்தை, கை குழந்தை பேசியது என்று சொல்லப்படுகின்றது. நிச்சயமாக அது சரியான கருத்து அல்ல, அது இட்டுக்கட்டப்பட்ட கருத்து. அந்த மாதிரி எந்த ஒரு சம்பவம் இல்லை. இந்த விஷயத்தில் தெளிவு இல்லை. இந்த சாட்சி சொல்லுவார் யார் என்று தெளிவு கிடையாது. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, ஏதோ அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கார். எப்படியோ அல்லாஹ் ஏற்பாடு செஞ்சு யூசுஃபுடைய அவர் மீது உள்ள களங்கத்தை துடைப்பதற்காக அல்லாஹ் அந்த ஏற்பாடை செய்திருக்கார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமை சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா அடுத்து சொல்கிறான், وقال نسوة في المدينة امرأة العزيز تراود فتاها عن نفسه قد شغفها حبا إنا لنراها في ضلال مبين. இந்த விஷயம் ஊருக்குள்ள பரவிடுச்சு. இந்த விஷயம் இப்படி அசீசுடைய மனைவி தன்னிடம் இருக்கக்கூடிய அடிமையை தன்னுடைய இச்சைக்கு இணங்கும்படி வற்புறுத்தி இருக்கிறா. அந்த அடிமை அதை மறுத்துட்டான். இம்மான சம்பவம் நடந்திருக்கு என்ற விவரம் ஊர் முழுக்க பரவிடுச்சு. இது யாரு சொன்னா என்று பார்க்கும்போது யாரு சொல்லியிருப்பா? நிச்சயமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எஜமான் சொல்லிட்டார்ல, யூசுப் அன்ஹாதா, யூசுப் இதை கண்டுகொள்ளாதே, இதை எப்படி விட்டு சொல்லிட்டாரா இல்லையா? அப்ப அது சொன்னதுக்கு அப்புறம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வெளியே சொல்லியிருக்க வாய்ப்பே இல்லை. எப்படியோ இந்த விஷயம் ஊர் முழுக்க பரவியது. ஊர் முழுக்க பரவின உடனே ஊர்ல உள்ள எல்லா பெண்களும் இந்த பெண்மணிய குத்தி 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 பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பெண்மணி குறித்து எப்படி பேசினார்கள் என்றால், ஊர்ல உள்ள பெண்கள் பேசிக் கொள்கிறார்கள், அசீசுடைய மனைவி தன்னுடைய அடிமையை
தவறான வழிக்கு வற்புறுத்தி இருக்கிறாராம், வற்புறுத்தி கொண்டிருக்கிறாராம். அவரோ அதை மறுத்திருக்கிறார். அது ஷகஃபஹா ஹுப்பா, அவர் மேலுள்ள காதல் அவருடைய உடம்பை அவரை அப்படியே வியாபித்து விட்டது, அவளை மிகைத்து விட்டது. இன்னால் நராஹி தலாலி முபீன், நிச்சயமாக நாம் அவளை தெளிவான வழிகேட்டில் காண்கிறோம் என்று அந்த பெண்கள் சொல்கிறார்கள். இமாம் இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த விஷயத்துல ஒரு தெளிவு கொடுக்கிறாங்க. ஒரு 10 விஷயத்த சொல்றாங்க. அது எப்ப சொல்றாங்கன்னா அடுத்த வருஷம் வரும்போது சொல்றாங்க. பலம்மா சமிஅத் பி மக்ரிஹின்ன அர்சத் இலைஹின்ன வஅதத் லஹுன்ன முத்தகா வஆதத் குல்ல வாஹிதத்தின் மின்ஹுன்ன சிக்கீனா வகாலத் தக்ருஜ் அலைஹின். இந்த பெண்கள் பேசியதை கேட்டால் என்று அல்லாஹ் சொல்வதற்கு பதிலாக பி மக்ரிஹின்ன சொல்றான். இந்த பெண்களின் சூழ்ச்சிகளை அவர் கேட்ட பொழுது, இங்க ஆக்சுவலி என்ன வந்துக்கணும், ஃபலம்மா சிபாத் பி கலாமி என்ன வந்துக்கணும், அந்த பெண்களின் பேச்சுகளை சொல்லக்கூடிய அந்த நிந்தனைகளை, நிந்திக்கக்கூடிய பேச்சுகளை அவர் கேட்ட போது அப்படின்னு அல்லாஹ் சொல்லிக்கணும். ஆனா அல்லாஹ் இங்க என்ன சொல்றாங்க, ஃபலம்மா சிபாத் பி மக்ரிஹின்ன, அந்த பெண்களின் சூழ்ச்சிகளை குறித்து அந்த பெண்மணி கேள்விப்பட்ட போது அவர்களை கூப்பிட்டு அனுப்பினாள், அவர்களுக்காக ஒரு சாய்மானங்களை தயார் செய்தால், விருந்துக்கு ஏற்பாடு செய்தால், அவர்கள் அனைவரும் அவருடைய அழைப்புக்கு இணங்க வீட்டுக்கு வந்த பொழுது எல்லோருடைய கைகளிலும் பழங்களையும் அதை நறுக்குவதற்காக கத்திகளையும் கொடுத்தாள் என்று அல்லாஹ் சொல்றான். இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பி மக்ரிஹின்ன, அந்த பெண்மணிகள், அந்த பெண்களின் சூழ்ச்சிகள் என்ன என்பதை குறித்து 10 விதமான விஷயங்கள் சொல்றாங்க. ஒன்று, இம்ராத் அசீஸ், அசீசுல் மனைவி அப்படி செஞ்சா, அசீசுல் மனைவி ஒரு பெரிய பதவி இருக்கக்கூடிய ஒரு மனைவி இப்படி செஞ்சிருக்காள, அப்படி செய்யலாமா என்பது ஒண்ணு, நிந்தனை. இரண்டாவதாக, இம்ராத் அசீஸ், அந்த அசீசுல் மனைவி ஏதோ விதவையாகவோ அல்லது விவாகரத்து ஆனவளாகவோ அல்லது கணவரை இல்லாதவளாகவோ தனிமை வாழக்கூடியவளாக இருந்தா பரவாயில்லை, கணவன் கூட இருக்கிறான், கணவன் கூட இருக்கும்போது எப்படி பண்ணலாம் என்று சொல்றாங்க. இது இரண்டாவது. மூன்றாவதாக, துராவிது, ராவதத்துக்கு சொல்லல, ராவதத் அதாவது தூண்டி, அதாவது அழைத்தால், ஆசைக்கு இணங்கி அழைத்தால் என்று சொல்ல, துராவிது பிரசன்ட், அதாவது நிகழ்காலம் பயன்படுத்தப்படுது. அது 2 விஷயம் அடங்கியிருக்கு. ஒண்ணு, தனக்கு இணங்கும்படி அழைத்தாலாம். 3, 4வது தூண்டிக்கொண்டே இருக்கிறானாம், தூண்டிக்கொண்டே இருக்கிறானாம், இது 4வது. 5வது ஃபதாஹா, அதுவும் போய் தன்னுடைய அடிமைய கூப்பிட்டுருக்கா. வேற யாராவது வெளியே யாராவது கூப்பிட்டு தான் பரவாயில்லை, தன்னுடைய கட்டுப்பாட்டுல தன்னுடைய கணவன் வளர்ப்பு பிள்ளையாக ஆக்கிக் கொள்ளலாம் என்று சொல்லி வீட்டுக்கு கொண்டு வந்து வளர்த்து ஆளாக்கிய அந்த பிள்ளையையே அவள் இப்படி செய்திருக்கிறாளே என்று சொல்றாங்க. இது என்ன? 5வது. 6வது, அந்நஃப்ஸிஹி, அவரோ அதை விரும்பவில்லை, அவள் ஒத்துக்கொள்ள, அவர் ஒத்துக்கொள்ளல, அதை அவர் வெறுக்கிறார். அவர் வெறுத்தும் அவர் விரும்பாமல் இருந்து கூட வற்புறுத்தி இப்படி செய்யலாமா இவ என்று சொல்றாங்க. இது 6. 7வதாக, கது ஷகஃபஹா ஹுப்பா, அவள் மீது உள்ள காதல் அவளை என்ன செய்து, அவள் கண்ணை மறைத்து விட்டது, உடல் முழுவதும் வியாபித்து விட்டது என்று சொல்றாங்க. அல்லாஹ் அருமையான வார்த்தைக்கு பயன்படுத்துறான். ஷகஃப என்று சொன்னால் அதாவது என்ன பொருள், அதாவது ஹுப்பு யூசுஃபு கது பலக இலா இன்திஹாய் தரஜாத்திஹி ஃபீ கல்பி மர்அத்து அசீஸ் ஹத்தா வஸல இலா ஷிகாஃபி கல்பிஹா வத்துகல்கில் ஃபீஹி. அதாவது யூசுஃபுடைய காதல், யூசுஃப் மீது உள்ள காதல் உச்சக்கட்டத்தை அடைந்தது.
அசீஸுடைய மனைவியின் உள்ளத்தில் உச்சகட்டத்தை அடைந்து விட்டது. அதனுடைய அந்த காதலுடைய உச்சத்தை அடைந்து விட்டது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் அது அவருடைய உள்ளத்தின் ஆழத்துக்கு போய்விட்டது. ஷிகாப்னா ஆழம், ரொம்ப ஆழம், உள்ளத்துக்குன்னா உள்ளம். அதாவது பார்த்திடுவான் அந்த உள்ளத்தின் வெளியையும் உள்ளேயும், அந்த உள்ளத்துடைய வெளிப்பகுதி உள்பகுதி என்று எல்லா இடம் வரைக்கும் காலம் வரைக்கும் போய்விட்டது. அதில் ஃபுல்லா வியாபித்து விட்டது என்று இதுக்குண்டான பொருள் தருகிறார்கள் அறிஞர்கள். அதாவது யூசுப் தான், எதுவுமே இல்லை அவருடைய பார்வைக்கு. எங்க பார்த்தாலும் யூசுப், எதை பார்த்தாலும் யூசுப். யூசுஃபை தவிர வாழ்க்கை ஒண்ணுமே வேண்டாம். யூசுப் மட்டும்தான் அவளுக்கு. அவள் அப்படி எல்லாவற்றையும் அவள் கண்கள் மறைத்து விட்டது யூசுஃபை தவிர. அந்த அளவுக்கு ஒரு 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 காதலை யூசுஃப் வைத்து விட்டார். அதுதான் இதை நையாண்டியாக நக்கலாக ஒரு குத்தி காட்டு முகமாக பெற்று சொல்கிறார்கள். இது ஏழாவது. இன்னால நராகி தலாலி முபீன், நிச்சயமாக நாம் அவளை ஒரு தெளிவான வழிகேட்டில் காண்கிறோம். அதாவது தெளிவான வழிகேட்டு, இப்படி செஞ்சிருக்க கூடாது, இப்படியா அவ செய்யணும், அவ தவறில் இருக்கிறா என்று அவர் சொல்லிட்டு கடைசியாக இப்னு கைம் சொல்கிறார்கள். இப்படி சொல்றது நோக்கம் என்ன தெரியுமா? அவர்களும் அந்த யூசுஃபை அதாவது பார்க்க விரும்பினாங்க. இப்படிலாம் சொன்னாதான் அவளுக்கு கோபம் ஏற்பட்டு ஆத்திரம் ஏற்பட்டு நம்மளெல்லாம் வீட்டுக்கு அழைச்சி யூசுஃபை பார்க்க வைப்பா. அந்த பெண்களுக்கு யூசுஃபை பார்க்க வேண்டிய ஆசை வந்துருச்சு. எனவே இந்த தந்திரத்தை கையாண்டு வார்த்தைகள் மூலமாக அவர்கள் இந்த மாதிரி வசூல் செய்தார்கள் என்று இமாம் இப்னு கைம் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள். சொல்றார்கள், அதாவது இம்ராத் அசீஸுடைய மனைவி செயலால் சூழ்ச்சி செய்தால், நகரத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் சொல்லால் சூழ்ச்சி செய்தார்கள். இவங்க சொல்லால் சூழ்ச்சி செஞ்சுட்டாங்களா, இதுதான் அல்லாஹ் மக்ருன்னு சொல்றான். மக்ரு அந்த உள்ளார்ந்த அர்த்தத்தை, இந்த அளவுக்கு உள்ளத்தை, அது உள்ள மிகப்பெரிய ஆழமான அர்த்தத்தை வைத்துக் கொண்டு இதை அவர் பேசி இருக்கிறாங்க. இப்ப இவ என்ன செஞ்சானா, தன்னுடைய செயலால சூழ்ச்சி செய்தார். எப்படி? 5 சூழ்ச்சி. முதல் சூழ்ச்சி, அவர்களை கூப்பிட்ட, அவங்களை அழைப்பு கொடுத்தான், அவர்களை விருந்துக்கு அவரை அழைத்தான். 1. 2வது, அவளுக்காக விருந்து ஏற்பாடு செய்தார். சாய்மானம், புத்தக்கான சாய்மானம். சாய்மானம் என்பது ரொம்ப நேரம் இருப்பதற்கு தான் சொல்லப்படும். கொஞ்சம் வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரத்துல போய் திருப்புறதுக்கு சாய்ந்து உட்காரத்துக்கு உண்டான இது நிலைமை ஏற்படாது. சும்மா சேர்ல உட்காந்து சாதம் உட்காந்துட்டு சேர்ல உட்காந்து வந்துருவாங்க. ஆனா ஒரு இடத்துல போய் நல்லா சாய்ந்து நிம்மதியா உட்கார்ந்து வர்றோம்னு சொன்னா ஒரு நீண்ட நேர ஒரு சந்திப்பாக தான் இருக்க முடியும். முத்தக்காவன சாய்மானம்னா ஒரு நீண்ட நேர ஒரு நீண்ட நேரம் அங்க இருப்பதற்கு நான் அழைப்பு. இது 2வது. 3வதாக, அவர் எல்லாத்துக்கும் அதாவது பழங்களை கொடுத்தார். அதாவது 1, 2 பழங்களை கொடுத்தார். 4வதாக இல்ல, இது அதாவது பழங்களை கொடுத்து அதை கட் பண்ணுவதற்கு, அதை வெட்டுவதற்கு கட்டியில் கொடுத்தார். 4வதாக என்ன திட்டம் போட்டா, இவங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு, விருந்தெல்லாம் முடிச்சு சாப்பிட்டு வீட்டுக்கு ஒரு சமயத்துல யூசுப் நீ அவங்க முன்னாடி போ என்று சொல்லக்கூடாது, திடீரென்று வெளியே போன்னு சொல்லணும். சாப்பிட்டு இருக்கும் போது திடீர்னு வெளியே போன்னு சொல்லணும். அவங்க எதிர்பாராததுமாக யூசுப் வெளியே போகணும். இது 4வது. 5வதாக யூசுஃபிட சொல்லி யூசுஃபுக்கு இருக்கிற எல்லா கதவையும் நுழைவாயில சாத்திட்டு ஒரே நுழைவாயில மட்டும் திறந்து வச்சு, இந்த வழியில் தான், இந்த பாதையில் எங்கு வெளியேறி செல்லணும் என்று யூசுஃபிட சொன்னாங்க. இப்ப 5 விதமான சூழ்ச்சிகள் அவள் செஞ்சா. அதே போலதான் அவங்க வந்தாங்க, அவர்களுடைய கைகளில் அவர்களுக்கு விருந்து தயாரிக்கப்பட்டது, அவர்களுக்கு என்று ஒரு பழங்கள் கொடுக்கப்பட்டு அதை கட் பண்ணுவதற்கு கத்தி கொடுக்கப்பட்டது. அது அவங்க என்ன செஞ்சாங்க, பழங்களை வெட்டி கொண்டிருக்கின்ற சமயத்திலேயே திடீரென்று யூசுப் அழைத்து, யூசுப் அவங்க முன்னாடி போ என்று சொன்னாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அலைஹின், அவர்கள் பக்கம் செல்வாயாக என்று சொல்லுகிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். யூசுப் திடீரென்று வந்ததை அந்த பெண்கள் எதிர்பார்க்கல. ஃபலம்மா ரஅய்னஹு அக்பர்னஹு வகத்தஅன ஐதியஹுன்ன வகுல்ன ஹாஷா லில்லாஹி மா ஹாதா பஷரா இன் ஹாதா இல்லா மலக்குன் கரீம்.
திடீரென்று தங்களுக்கு முன்னால் யூசுஃபை பார்க்கிறாங்க. அக்பர் ரஹு, அதை மிகப்பெரிய ஒன்றாக அவர் கருதினார்கள். யூசுஃபை மிகப்பெரிய ஒன்றாக கருதினார்கள். தன்னுடைய கைகளை அவர்கள் வெட்டி கொண்டார்கள். கையை வெட்டி கொண்டார்கள். அவர் சொன்னார்கள், நிச்சயமாக இது மனிதர் அல்ல, இது மலக்கை தவிர, ஒரு சங்கைக்குரிய மலக்கு வானவரை தவிர வேறு யாருமாக மனிதாக இருக்க முடியாது என்று அந்த பெண்மணிகள் சொன்னார்கள். அல்லாஹ், அதாவது யூசுஃபுடைய அழகை பார்த்து தான் என்ன செய்யணும் தெரியல. பழத்தை கட் பண்ற என்ற பேர்ல, பழத்தை வெட்டு என்ற பெயரில் தன்னுடைய கரங்களை தாங்களே வெட்டி கொண்டார்கள். தாங்களே வெட்டி, அந்த உணர்வே இல்லை. தான் என்ன செய்ய, அதாவது கையை அதுக்கிட்டே, பழத்தை அறுக்கிற மாதிரி கையை அதுக்கிட்டே இருக்காங்க. அப்ப ரத்தம் கொட்டுமா இல்லையா? ரத்தம் கொட்டுறது கூட தெரியல. அப்படியே வாய் அப்படியே யூசுஃப் அழகா அப்படியே லைத்து போய் ரசிச்சு கொண்டு இருக்கிறாங்க. அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு, ஆஹா என்ன ஒரு அழகு, இது ஒரு மனிதாக இருக்க முடியாது, ஒரு மலக்காகத்தான் இருக்க முடியும் என்று ஒன்று சொல்கிறார்கள். அப்படியே அவங்க மலக்க பார்த்தாங்களா? மலக்கு இந்த அளவுக்கு அழகா, இந்த அழகான மலக்கு எப்படி அவங்க சொல்றாங்க? மலக்க பார்த்தாங்களா? அவங்க மலக்கு யாரும் பார்க்க முடியாது. மலக்கு ஒளியால் படிக்கப்பட்டவர்கள், யாரும் மலக்க பார்த்தது இல்லை. ஒளியை படிக்கும். இது அதாவது ஒரு மலக்கு உலகத்துல மனிதனாக வந்தால் இப்படிதான் அழகா இருப்பாரோ என்ற ஒரு கற்பனை இயல்புல வரக்கூடியதுதான். யாராவது பார்த்து ஒரு ஆறாம் பார்த்தோம், ஒரு பெண்ணை நாங்க பார்த்தோம், ஒரு தேவதை மாதிரி இருந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. இயல்புலயே வரும். அப்ப தேவதை அவங்க பாத்துக்கிறாங்க, தேவதை பெண் தேவதை மனக்குதான் அவங்க சொல்றாங்க. அப்போ ஒரு காணாத ஒன்று, காணாத ஒரு படைப்பினம் அவன் கற்பனையில இதை விட அழகா இருக்குமோ என்று இருக்கின்ற சமயத்துல அவங்க எல்லாம் அந்த மனிதராக உலகத்தை வந்துட்டாங்கன்னா ரொம்ப அற்புதமா அழகா இருப்பாங்களோ என்ற கற்பனையில இது மனுஷனாக இருக்க முடியாது, இது ஒரு மலக்கு என்று அவர்கள் நினைச்சாங்க. அவர்கள் சொல்லிவிட்டார்கள். இப்ப இதனால என்ன ஆகி போச்சுன்னா, அவங்களும் அவரை நிர்பந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆசைக்கு இணங்க வற்புறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அவ சொல்கிறாள், காலத் ஃபதாலி குன்னலதும் துன்னனி ஃபீ. இப்ப தெரிஞ்சுக்கிச்சு அவங்களுக்கு, எந்த விஷயத்துல என்ன நீங்க நிந்திப்பீர்களோ அதுதான் இவர், அவர்தான் இவர். ஒரு நொடியிலேயே அவங்களால் தாங்கிக்க முடியலையே, பொறுமையாக இருக்க முடியவில்லையே, காலங்காலமாக என்னோடு இருக்கிறார், ஒவ்வொரு நிமிஷம் என்னோடு இருந்து கொண்டிருக்கிறார். அப்ப எனக்கு எப்படி இருக்கும் என்ற அர்த்தத்துல யாரை குறித்து நீங்கள் நிந்தித்தீர்களோ அவர்தான் இவர் என்று அந்த பெண்மணி சொல்றார். இப்படி சொல்லுங்க, யாருடைய சூழ்ச்சி ஜெயிச்சது? அசீசுடைய மனைவி சூழ்ச்சி ஜெயிச்சதா அல்லது நகரத்து பெண்களுடைய சூழ்ச்சி ஜெயிச்சதான்னு சொன்னா, நகரத்து பெண்கள் தன்னுடைய சூழ்ச்சி செய்து தோத்து விட்டார்கள். ஆனா ஜெயிச்சது அசீசுடைய மனைவிதான். எனவேதான் இப்ப தைரியமாக சொன்னால், இப்பதான் என்ன தான் தான் தவறு செஞ்சதுக்கு அப்புறம் தன்னை பெரிய தாங்கள் எல்லாம் உத்தமிகள், நான் மட்டும் தவறு செய்த அடிப்படையில் பேசினாங்களே, இப்ப அவங்களே என்னுடைய நிலைக்கு வந்துட்டாங்க என்ற நிலை எந்த தெரிய வந்தவுடன் இப்ப தைரியமாக சொன்னால், இப்ப நான் தான் அவரை வழி எடுத்தேன், நான் தான் அவருக்கு என்ன பண்ணுவீங்க, நான் தான் அவரை என்ன செஞ்ச, அவரை வற்புறுத்தினேன். ஆனால் அவர் விலகி கொண்டார், தன்னை ஒழுக்க சீலராக நடந்து கொண்டார், தன்னை தற்காத்துக் கொண்டார். நான் அவருக்கு உத்தரவிடுவதை அவர் செய்யாவிட்டால் அவர் சிறுமை அடைந்தவராக ஆகி அவர் கைது செய்யப்படுவார் என்று ஒன்றே சொல்கிறார். அந்த அதிகார துறையில ஒன்றே சொல்கிறார். அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்த்தாங்க, ஏற்கனவே ஒரு பெண்ணுடைய தொல்லைதான், இப்ப நிறைய பெண்கள் தொல்லையா போச்சு. இப்ப எல்லாரும் தன்னை தவறான பாதைக்கு அழைக்கிறாங்க. இப்போ இங்க இருக்கிறத விட அவள் சொல்ற மாதிரி ஜெயிலுக்கு போறது நல்லது என்று சொல்லி அல்லாஹ்ட்ட பிரார்த்திக்கிறாங்க. கால ரப்பி சிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி இலை. என்று ரப்பே, ரட்சகனே, இவர்கள் எதன் பக்கம் அழைக்கிறார்களோ அதை விட ஜெயில் எனக்கு சிறந்தது, ஜெயிலை நான் அதிகமாக நேசிக்கிறேன், என்னை ஜெயிலுக்கு அனுப்பியா அல்லாஹ் என்று அல்லாஹ்ட துஆ செய்றாங்க. வஇல்லா தஸ்ரிஃப் அன்னி கைதஹுன்ன அஸ்பு இலைஹினா குன ஜாஹிலீன். அவர்களுடைய சூழ்ச்சியிலிருந்து என்னை நீ தூரமாக ஆக்காவிட்டால், அப்புறப்படுத்தாவிட்டால்,
அந்த பெண்களின் சூழ்ச்சியிலிருந்து என்னை அப்புறப்படுத்தாவிட்டால் நான் அவங்க என்ன சூழ்ச்சினாங்களோ அதன் பக்கம் நான் சாய்ந்துருவேன் அல்லா. அப்படி சாய்ஞ்சா நான் அறிவிலில் ஒருவனாக ஆகிருவேன், அறிவில்லாதவனாக ஆகிருவேன் அல்லா என்று அவர்கள் பார்க்கிறார். இந்த பிரார்த்தனை அவங்க உள்ளுக்குள்ளே மனசுக்குள்ளே செய்யறாங்க. இப்ப இவங்களும் இந்த பெண்களும் அவரை வற்புறுத்தினாங்க, தவறான பதவி வற்புறுத்தினாங்க என்பதுக்கு என்ன ஆதாரம் சொன்னா, அவர் சொல்லக்கூடிய நனி பன்மை பயன்படுத்துறார். அந்த பெண்மணியை மட்டும் ஒரு அசீசுடைய மனைவியை மட்டும் என்ன அவரை மட்டும் சொன்னதாக ததுலூடின்னு இருக்கும். ததுலூனி அப்படின்னு ஒருமை பயன்படுத்தப்பட்டிருக்கும். ஆனா எதுலூனின்னா என்ன அர்த்தம்? பல பெண்கள் சொல்லப்படக்கூடிய பன்மை பாஸ்ட், அதாவது பிரசன்ஸ், நிகழ்காலம் இருந்த நிகழ்காலம் வருங்காலம். அந்த பதத்தை அவர் பயன்படுத்துகிறார்கள். பல பெண்கள் என்னை என்ன செய்யறாங்க? வற்புறுத்துகிறார்கள். இன்னும் இங்க இருந்தா என்னை வற்புறுத்தி கொண்டே இருப்பார்கள், என்னை பாதைக்கு அழைத்துக் கொண்டே இருப்பார்கள், என்னை நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க. எனவே அவர்கள் எதன் பக்கம் என்னை அழைக்கிறார்கள், அதை விட நான் ஜெயிலுக்கு போதை சிறந்தது யா அல்லாஹ், என்னை ஜெயிலுக்கு அனுப்புவார்கள் என்று துஆ செய்கிறார்கள். அல்லாஹ் சொல்கின்றான், ஃபஸ்தஜாப லஹு ரப்புஹு ஃபஸரஃப அன்ஹு கைதஹும் இன்னஹு ஹுவஸ்-ஸமீஉல் அலீம். அல்லாஹ் அவருடைய துஆவை ஏற்றுக்கொண்டான். அவரை விட்டும் அவர்களுடைய சூழ்ச்சிகளை அல்லாஹ் என்ன செஞ்சான்? அப்புறப்படுத்தினான். அவர் சூழ்ச்சிகளை விட்டு அல்லாஹ் அவரை காப்பாற்றினான். நிச்சயமாக அவன் யாவற்றை செவியக்கூடியவனும் யாவற்றை அறியக்கூடியவனுமாக இருக்கிறான். சும்ம பதாலஹும் மின் பஅதி மா ரஅவுல் ஆயாத்தி யஸ்ஜுன்னஹு ஹத்தா ஹீன். பிறகு அவர்களுக்கு பல அட்டாட்சிகளை பார்த்ததுக்கு பிறகு யூசுப் ஜெயிலுக்கு போவதுதான் நல்லது என்று அவர்களுக்கு தெளிவானதுக்கு பிறகு சில காலம் வரை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜெயிலில் அடைக்கப்பட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா அங்கே சொல்லி காட்டுகிறார். அப்ப பல அத்தாட்சிகள், ஆயாத்துல பல அத்தாட்சிகள் கண்ட. அப்ப என்ன அத்தாட்சிகள்? இதுதான் நிரூபிக்கப்பட்டுச்சு. இப்போ நிரூபிக்கப்பட்டது. இவங்க எல்லாரும் சேர்ந்து இவருக்கு எதை சரி செய்யறாங்க அப்போ என்று அசீஸுக்கு தெரிய வந்ததுக்கு பிறகு, யூசுப் குற்றமற்றவர் என்று தெரிய வந்ததுக்கு பிறகு, இவங்க எல்லாரும் குற்றவாளிகள் என்று தெரிய வந்ததுக்கு பிறகு, ஏற்கனவே நேற்று நான் சொன்னேன், ரோஷமற்றவர் தன் மனைவிக்கு தண்டனை கொடுப்பதற்கு பதிலாக நீ கட்டுக்காம போய் யூசுப், நீ அல்லாட பாவம் தெரிவிக்க சொல்லிட்டு ஒரே வார்த்தை முடிச்சுட்டு போயிட்டார். அப்ப அவரு எப்படி தீர்ப்பு கொடுப்பாரு? அவரு தன்னுடைய மனைவிக்கும் மற்ற பெண்களுக்கும் தண்டனை கொடுப்பதற்கு பதிலாக யூசுப் இந்த வீட்டுல தொடர்ந்து இருந்தா இந்த மாதிரி ஒரு சித்திரவதைக்கு, ஒரு தொல்லைக்கு ஆளாகி கொண்டே இருப்பார். எனவே வீட்டை விட்டு என்னுடைய மனைவியுடைய பார்வை விட்டு, மனைவியுடைய கட்டுப்பாட்டை விட்டு அவரை அப்புறப்படுத்துவது சிறந்தது என்று எண்ணி அவர் என்ன செஞ்சாரு? ஜெயில நீ போய் நிம்மதியா இருக்குன்னு சொல்லி ஜெயிலுக்கு அனுப்பி வைத்து விட்டார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படித்தான் என்ன செஞ்சான்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தூய்மையை பாதுகாத்தார். ஏன்னா நபியாக ஒருவரை அல்லாஹ் நியமிக்க வேண்டும் முடிவெடுத்து விட்டான்னு சொன்னா அவர் தூய்மையாக இருக்கணும். நாளைக்கு இந்த மாதிரி ஒரு காரியத்துல ஈடுபட்டார் என்று தெரிய வந்தால் மக்களிடம் ஒரு கெட்ட பெயர் ஏற்பட்டுச்சுன்னா அவர் தூய்மைக்கு கேள்வி, அவருடைய ஒழுக்கத்துக்கு ஒரு கேள்வி உண்டாம். ஒழுக்கமற்ற ஒருவராக மாறி போனா நபியாக ஆக்க முடியாது. எனவே அல்லாஹ் என்ன செஞ்சா, அல்லாஹ்வுடைய இது வழிமுறை. எல்லா நபிமார்களுடைய சரித்திரங்களை படிச்சு பார்க்கும் போது ஏதாவது வகையில் அல்லாஹ் தஆலா யாரை நபியாக ஆக்கிறது தீர்மானிச்சிருப்பானோ அவங்களை எல்லா விதமான தீமைகள் அல்லாஹ் அவங்களை பாதுகாத்துக்கிட்டே வருவான். அந்த தீமை விழாவை அல்லாஹ் தடுத்து கொண்டே வருவான். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ்வுடைய வழிமுறை. அப்படித்தான் அல்லாஹ் என்ன செஞ்சா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இந்த தீமையிலிருந்து, இந்த தீய செயல்களை காப்பாற்றி அவர்களை பாதுகாத்து ஜெயிலுக்கு போய் நிம்மதி அறிந்து சொல்லி அல்லாஹ் அனுப்பி வைத்தான். ஆனால் இதுவும் ஒரு விஷயத்துக்கு பாருங்க, அங்க முதல்ல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த தப்பும் செய்யல, எந்த குற்றமும் செய்யல. குற்றம் செய்யாமலேயே அவர்கள் தந்தை விட்டு பிரிக்கப்பட்டார்கள். எவ்வளவு பெரிய சோதனை! இங்க எந்த குற்றமும் செய்யல, குற்றமற்ற ஒரு தூய்மையானவராக இருந்தும் கூட அவர்கள் தண்டனைக்கு ஆளாக்கப்பட்டார்கள், ஜெயிலுக்கு அனுப்பப்பட்டார்கள். இதுவும் எவ்வளவு பெரிய சோதனையாக இருக்கு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக சகோதரர்களே, அடுத்த கட்டம் ودخل معه السجن فتيان قال احدهما اني اراني اعصر خمرا وقال الاخر اني اراني احمل فوق راسي خبزا تاكل الطير منه نبئنا بتاويله انا نراك من المحسنين. ஜெயிலுக்கு போனதுக்கு பிறகு அவரோடு 2 வாலிபர்களும் ஜெயில வர்றாங்க. ஏற்கனவே அந்த வாலிபர் அங்க இருக்கிறாங்க.
அந்த ரெண்டு வாலிபர்கள் குறித்து எப்படி வருதுன்னு சொன்னா, அந்த ரெண்டு வாலிபர்கள் ஒருவர் வந்து அரசருக்கு இந்த அரசர் மது ஊத்தி கொடுப்பது, பழங்கள் பிழிந்து கொடுப்பது போன்ற காரியத்தை செஞ்சிருந்தார். இன்னொருத்தர் சமையல்காரர். இந்த ரெண்டு பேரும் அரசருக்கு சேவை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒருவர் வந்து அரசருக்கு எதிராக சூழ்ச்சி செய்து அரசரை கொள்ள வேண்டும் என்பதற்காக முதல்ல அந்த சாக்கி, அந்த மதுரசத்தை புளிந்து கொடுக்கக்கூடிய அந்த மனிதரை சந்திச்சு அவர்கிட்ட பேரம் பேசி, நீ இந்த பானத்தை கொடுக்கும் போது விஷத்தை வச்சு விஷத்தை ஊத்தி விஷத்தை கொடுத்துரு, விஷத்தை போட்டு அரசரை கொன்னுரு என்று சொன்ன போது அதுக்கு அவர் மறுத்து விட்டார். திரும்ப சமையல்காரரை தொடர்பு கொண்டு சமையல்கார போய் பேசி, நீ சாப்பாடு ஆகி கொடுக்கும்போது சாப்பாடு விஷத்தை கலந்து கொடுத்துரு, அவர் என்ன செய்வாரு, அவர் செத்துருவாரு என்று சொல்லி சமையல்காரரை பேரை பேசி கைகளை போட்டுக்கிட்டார். அவர் ஒத்துக்கொண்டார். இந்த விஷயத்த வந்து இந்த மதுரசத்தை புளித்து கொடுக்கக்கூடியவருக்கு தெரிந்து விட்டது. அதை அறிந்து கொண்டார். அப்போ சமையல்காரர் சாப்பாடு ரெடி பண்ணி அதுல விஷத்தை கலந்து அரசருக்கு கொண்டு கொடுக்கும் பொழுது அந்த மனிதர் சொன்னார், அரசரை நீங்க சாப்பிடாதீங்க, இது வந்து விஷம் கலந்திருக்கு அப்படின்னு சொன்னார். உடனே இவர் என்ன பண்றாரு, இல்ல போய் சொன்னா, அங்க பானத்தை தான் குடிக்கிறது தான் அவங்க விஷத்தை கலந்திருக்கான் அப்படின்னு சொல்லி இவர் சொல்ல. உடனே அரசருக்கு வந்து ஒண்ணும் ஓடல. இது சரி, இது விஷம் கலந்திருக்கா அந்த விஷம் கலந்திருக்கா என்று ஆய்வு செஞ்சு ஒரு தீர்ப்பு சொல்லி ஒரு தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதற்காக ரெண்டு பேரையுமே என்ன செஞ்சாங்க, ரெண்டு பேரையுமே வந்து ஜெயிலுக்கு அனுப்பி வச்சாங்க. அந்த ரெண்டு பேர் தான் ரெண்டு பேர். அந்த ரெண்டு பேரும், ரெண்டு பேர்ல ஒரு ஆளு கனவு காணுகிறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் மிக்க நல்ல சாலிஹான மனிதராக, நற்குணம் உள்ள உயர்ந்த பண்புகள் நிறைந்த மார்க்கப்பட்டுள்ள மனிதராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மற்ற கைதிகளை விட ஒரு ஒரு வித்தியாசமான கைதியாக தெரிகிறார்கள். அப்போ ஒரு ஒரு ஆள் வந்து அந்த ஒருவர் என்ன கனவு காண்கிறார், இன்னி அரானி ஆசிர் ஹம்ரா, அதாவது அரசருக்கு பலரசத்தை பிழிஞ்சு கொடுக்கிற மாதிரி கனவு காண்கிறார். இன்னொருவருடைய தலையில் பறை உட்கார்ந்து கொத்தி கொண்டு சாப்பிட்டு கொண்டிருக்கின்றது என்பது போல கனவு காண்கிறார். இந்த மாதிரி ரெண்டு பேரை பத்தி ரெண்டு கனவு, ஒரே கனவுல ரெண்டு பேரை பத்தி பார்க்கிறார். அப்ப அந்த மனிதர் யதார்த்தமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து வருகிறார். அது யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செஞ்ச, ஆரம்பத்திலேயே அவங்க வந்து மிஸ்ர் அந்த அசீஸுடைய வீட்டு வளரும் போது அல்லாஹ் என்ன செஞ்சா, என்ன சொல்றான், நாங்க அவருக்கு கனவின் விளக்கத்தை கற்றுக் கொடுக்க நாடினோம் என்று அல்லாஹ் சொன்னான். அப்பவே அல்லாஹ் என்ன செஞ்சா, கனவின் விளக்கத்தை யூசுஃபுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். கனவின் விளக்கம் யூசுஃபுக்கு தெரியும்னு அவனுக்கு தெரியாது. ஒரு கைதி, மற்ற எல்லா கைதிகளும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்க, நல்ல மனிதரா இருக்கிறாரா, இவட்ட ஒண்ணு போய் கேட்டா இதுக்குள்ள விளக்கம் கிடைக்கலாமே, இது தெரிஞ்சிருக்குமோ, சொல்லுவாரோ என் எண்ணத்துல அந்த ரெண்டு பேரும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. வந்து சொல்றாங்க, இப்படி நான் ஒரு கனவு கண்டேன், என்னை பற்றி இப்படி நான் கனவு கண்டேன், அவரை பற்றி இப்படி கனவு கண்டேன், இதுக்கு நான் விளக்கத்தை எங்களுக்கு நீங்க அறிவித்துக் கொடுங்க. என்ன நராகம் சரி, நிச்சயமாக நாங்கள் உண்மை நல்லவர்கள் நல்ல காரியங்கள் செய்யக்கூடிய, நன்மை செய்யக்கூடிய ஒருவராக காண்கிறோம் என்று அவர்கள் சொன்னார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, பதில் சொல்றாங்க, காலா யதீகுமா தஆமுன் துர்ஸகானிஹி இல்லா நபஅதுகுமா பிதஅவீலிஹி கப்ல அன் யதீகுமா. சரி, உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய உணவுகள் உங்களுக்கு வருவதற்கு முன்பு, நீங்க சாப்பிடக்கூடிய உணவு உங்களை வந்து அடைவதற்கு முன்பு இதற்குண்டான விளக்கத்தை நான் தந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு இந்த சந்தர்ப்பத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாவா செய்வதற்கு, தௌஹீதை வைப்பதற்கு. இப்ப உதாரணமாக நைட்டு 10 மணிக்கு வந்து கேட்கிறா வச்சுக்காங்க, நைட்டு 10 மணிக்கு வந்து கேட்டிருக்கிறார் உதாரணமாக. அப்ப காலையில சாப்பாடு காலை 7 மணிக்கு வருது. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, காலை 7 மணிக்கு உங்க சாப்பாடு வரும். இப்ப டைம் 10 மணி ஆச்சு, 7 மணிக்கு உங்களுடைய சாப்பாடு உங்களுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் இதனுடைய விளக்கத்தை உங்களுக்கு நான் வந்து தந்து சொல்லிடுவேன். ஆனா அதற்கு முன்னாடி நீங்க கொஞ்ச நேரம் என்னோட உட்காரணும், நான் சொல்றது கேட்கணும்
கேட்டாதான் சொல்லுவேன் என்ற ரீதியில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இந்த விஷயம் சொல்றாங்க. நான் அவங்களுக்கு வேற வழி இல்லை, கனவுக்கு விளக்கம் தெரிஞ்சு ஆகணும். நிச்சயமா லா மஹாலா, கண்டிப்பாக கனவுக்கு விளக்கம் தெரிஞ்சு ஆகணும். எனவே அந்த ரெண்டு பேரும் யூசுஃபுடைய பேச்சு கட்டுப்பட்டு யூசுப் கூடயே உட்கார்ந்துறாங்க. அப்ப யூசுப் சொல்றாங்க, தாலிக்குமா மிம்மா அல்லமணி ரப்பி, இந்த ரெண்டு கனவுக்கு நான் உங்களுக்கு விளக்கம் உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னா, இது ஏதோ பொதுவாக சொல்ல விளக்கம் கிடையாது. நீங்க ஒரு ஜோசியக்காரர்கிட்ட போய் கேட்டா ஒண்ணு சொல்லுவானே, அல்லது வான சாஸ்திரத்தை நோக்கி ஒரு சில விஷயம் சொல்லி கொண்டிருப்பாங்களே, அது பொய்யா கூட ஆகலாமே, அந்த மாதிரி செய்தி கிடையாது. இது அந்த மாதிரி பொய்யான செய்தியை விளக்கத்தை சொல்ல மாட்டேன். இது என்னோட ரப்பு எனக்கு கற்றுக் கொடுத்தது. நான் சொல்றது உண்மையாத்தான் இருக்கும், நான் உண்மையைத்தான் சொல்லுவேன். நான் சொல்வது மட்டும் கண்டிப்பாக நடக்கும். தாலிக்குமா அல்லமணி ரப்பி, இந்த விளக்கத்தை என்னோட ரப்பு எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறான். என்னுடைய ரப்பு எனக்கு கற்றுக் கொடுத்து உங்களுக்கு நான் அந்த விளக்கத்தை உங்களுக்கு கற்றுத் தருவேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் சொல்றது கேளுங்க. இன்னி தரக்து மில்லத கௌமின் லா யுமினூன பில்லாஹி வ ஹும் பில் ஆஹிரத்தி காஃபிரூன். அல்லாஹ் மீதும் மறுமைநாள் மீதும் நம்பிக்கை கொள்ளாத என்னுடைய சமுதாயத்தின் மார்க்கத்தை நான் விட்டு விலகிவிட்டேன் என்று சொல்லிவிட்டு, என்னுடைய மூதாதையரான இப்ராஹிம், இஸ்ஹாக், யாக்கூப் ஆகியோரின் மார்க்கத்தை நான் பின்பற்றினேன். எங்களுக்கு என்ன வந்து விட்டது? அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதற்கு நாங்கள் ஏன் அல்லாஹ்வுக்கு இணை வைக்க வேண்டும்? அல்லாஹ் எங்கள் மீதும் மக்கள் மீதும் மற்ற அனைத்து மக்கள் மீதும் பேரபகாரம் செய்திருக்கிறான். ஆனால் மக்கள் அதிகமானோர் அதை அறிந்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துபவர்களாக இல்லை என்று சொல்லிவிட்டு அந்த ரெண்டு பேரும் முஸ்லிக்கீன்கள், அந்த ரெண்டு பேரும் காபிர்கள், அல்லாஹ்வை ஈமான் கொள்ளாத ரெண்டு பேரும். எனவே அவங்களுக்கு தௌஹீத் ஏத்தி வைக்கிறாங்க, இஸ்லாம் ஏத்தி வைக்கிறாங்க. யா சாஹிபை சிஜ்னி அர்பாபும் முத்தஃபர்ரிகூன கைருன் அமில்லாஹுல் வாஹிதுல் கஹ்ஹார், என்னுடைய சிறையின் ரெண்டு தோழர்களே, என்னுடைய இரண்டு சிறை தோழர்களே, பல கடவுள்கள் சிறந்தவர்களா அல்லது அடக்கி ஆளக்கூடிய ஒரே ஒரு ஏகனா அல்லாஹ் சிறந்தவனா என்று சொல்லி என்ன செய்யறாங்க? தன்னோட தாவாப்படி அவர்கள் எத்தி வைக்கிறாங்க. எத்தி வைத்து கேக் வைக்கிறாங்க. அவர்கள் நிர்பந்தமாக பதிவு செய்யப்படல. அதுக்கப்புறம் அந்த விளக்கத்துக்கு அந்த கனவுக்குள்ள விளக்கத்தை அவங்க சொல்றாங்க. யா சாஹிபை சிஜி அம்மா அஹதுகுமா ஃபயஸ்கி ரப்பஹு ஹம்ரா வ அம்மல் ஆஹரு ஃபயுஸ்லபு ஃபதஅகுலு தைரு பிராசி குதில அம்ருல்லதி ஃபீ தஸ்தஃப்தியான். அப்ப சொல்றாங்க, என்னுடைய இரு சிறை தோழர்களே, உங்கள் ஒருவர் விடுதலையாகி போயிடுவாரு. போய் தான் ஏற்கனவே செய்து கொண்டிருந்த பழைய வேலையை செய்து கொண்டிருப்பார். ஏற்கனவே செய்து கொண்டிருந்த மாதிரி மதுரசத்தை அரசர் பொழித்து கொண்டிருப்பார். இன்னொருவருடைய குற்றம் நிரூபிக்கப்பட்டு அவர் தண்டனை வழங்கப்படும், அவர் தூக்கிலிடப்படுவார். தூக்கிலிடப்பட்ட பிறகு அவருடைய தலையில் பறவை அவருடைய இறைச்சியை அவர் கொத்தி சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் என்பதாக இந்த கணவனுடைய விளக்கத்தை யூசுப் அவர்கள் சொல்கிறார்கள். யூசுப் சொன்ன மாதிரியே அந்த மனிதர் விடுதலை செய்யப்படுகிறார். இன்னொரு மனிதர் தூக்கிலிடப்படுகிறார். எந்த மனிதர் விடுதலையாகி வெளியே செல்கிறாரோ அவர்கிட்ட யூசுப் சொல்கிறார்கள், உன்னுடைய அரசரிடம் என்னை குறித்து என்ன செய், ஞாபகப்படுத்து, நினைவூட்டு. நான் இந்த மாதிரி ஜெயில கடந்து கஷ்டப்படுறேன், என் விஷயத்தை ஏதாவது முடிவெடுக்க சொல்லு என்பதாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், அவர் போனார், அரசரிடம் யூசுஃபை பற்றி நினைவு கூறுவதை விட்டு ஷைத்தான் மறக்கடித்து விட்டார். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், சொல்றான், ஃபன்சாஹு ஷைத்தானு ذிக்ர ரப்பிஹி ஃபலபிஸ ஃபி ஸிஜ்னி பித்அ ஸினீன். தன்னுடைய அரசரிடம், எஜமானிடம் யூசுஃபை பற்றி நினைவு கூறுவதற்கு ஷைத்தான் அவரை மறக்கடித்து விட்டாங்க. எனவே இன்னும் கூடுதல் சில ஆண்டுகள் ஜெயிலேயே யூசுப் இருக்க நேரிட்டது. அதான் சொல்றான். பித்அ ஸினீன் சொன்னா, பித்அன்னா 2ல இருந்து 9க்குள்ள எண்ணிக்கை சொல்லப்படும். பித்அ என்ற வார்த்தை இருக்க 2ல இருந்து 9க்குள்ள எண்ணிக்கை சொல்லப்படும். அப்ப என்ன சொல்லப்படுகின்றது? யூசுப் அவர்கள் 7 முதல் 9 வரை ஆண்டுகள் ஜெயிலில் இருந்திருக்காங்க.
7 ஆண்டு முதல் 9 வயது செஞ்சிருக்காங்க, ஜெயில இருந்திருக்காங்க என்பது இதுவும் தெளிவு வருது. ஆனா அதுவும் தெளிவான ஒரு ஆதாரம் இல்ல குர்ஆன் ஹதீஸ் மூலமா. இந்த வார்த்தையை வைத்து அவன் என்ன செய்யலாம், முடிவெடுத்துக் கொள்ளலாம். இப்போ மறந்துட்டாரா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஷைத்தானுக்கு சமண்டேடி கொடுக்கணுமா இல்லையா? ஷைத்தான் மார்க்கடிச்சிட்டான். யூசுப் வந்து விடுதலை வர்றது ஷைத்தான் விரும்பல. அல்லாஹ் என்ன பண்ணான்னு சொன்னா, ஷைத்தானுக்கு சமண்டேடி கொடுக்கும் முகமாக அரசருக்கு ஒரு கனவை வரவழைத்தான். அரசருக்கு ஒரு கனவை எல்லாம் காட்டினான். என்ன கனவு அது? அரச ஒரு நாள் தூக்கி கொண்டிருக்கும் பொழுது கனவு காண்கிறார். 7 கொளுத்த மாடுகள், 7 மெலிந்த பலகீனமான மாடுகள். மெலிந்த பலகீனமான 7 மாடுகள் கொளுத்த 7 மாடுகள் சாப்பிடுகின்றன. அதே போன்று 7 பசுமையான கதிர்கள், இன்னொரு 7 காஞ்சி போன கதிர்கள். இந்த 2 கனவை கண்ட உடனே ஒரு திடுக்கி எழுதுகிறார். எழுந்த உடனே இது என்னது, எதை பார்த்தா 7 7 வருது. 7 கொளுத்த மாடு, 7 மெலிந்த மாடு, 7 பசுமையான கதிர்கள், 7 காஞ்சி போன கதிர்கள். என்ன எதுகள் எல்லாம் 7 7 சொல்லி வருது? அது எப்படி ஒரு மாடு இன்னொரு மாடு சாப்பிட முடியும்? அது எப்படி ஒரு கதிர் இன்னொரு கதிரை வந்து அடிக்க முடியும்? குழப்பமா இருக்கு. அவருக்கு ஒண்ணு ஓடல. சபையரை கூட்டுகிறார். கூட்டி, யா ஐயுஹல் மலு அஃப்தூனி ஃபீ ருயாய இன் குன்தும் லிர்ருயா தஅபுரூன். சபையோரே, என்னுடைய இந்த கனவுக்கு நீங்க விளக்கம் தாருங்க. நீங்க இந்த கனவுக்கு விளக்கம் தெரிந்தவர்களாக நீங்கள் இருந்தால், இந்த கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்களாக இருந்தால் எனக்கு நீங்க விளக்கம் தாருங்கள் என்று சபையோர் கேட்கலாம். சபையோர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? காலு அதுகாத ஹலாம், இது வந்து பொய்யான குழப்பமான கனவுகளாக இருக்கின்றன என்று சொன்னாங்க. உண்மையிலேயே அது குழப்பமான பொய்யான கனவு கிடையாது, அது உண்மையான கனவு. ஆனா சில பேர் வந்து எனக்கு தெரியன்னு சொல்ல தெரியாது, சொல்ல மாட்டாங்க. அது கௌரவம் குறைச்சிருது. இந்த மாதிரி அங்க நடந்துச்சு. எனக்கு சொல்ல தெரியாதுன்னு சொன்னா, எனக்கு இந்த கனவுக்கு விளக்கம் தெரியாது, என்கிட்ட கேட்காதீங்கன்னு சொல்லி அழகா விலகி கொண்டு போயிருக்கலாம். அதுக்கு பதிலா தெரியாம இதெல்லாம் ஒரு கனவா, இந்த கனவுக்குள்ள யார் விளக்கம் சொல்ல முடியும்? இதெல்லாம் கனவே கிடையாது, போலியான கனவு, குழப்பமான கனவு, இதுக்கெல்லாம் யாருக்கும் விளக்கம் தெரியாது, விளக்கம் சொல்லவும் முடியாது. இதெல்லாம் உள்ளடக்கிய ஒரு வார்த்தை தான் அதுகாஸ், பொய்யான குழப்பமான கனவுகள் என்று சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்றாங்க, இந்த மாதிரி கனவுகளுக்கெல்லாம் விளக்கத்தை நாங்கள் தெரிந்தவர்கள் அல்ல, இந்த மாதிரி கனவு அப்படின்னு சொல்லி என்ன செய்ய சமாளிச்சுட்டு தப்பிச்சிட்டாங்க. அந்த சமயத்துலதான் யார் விடுதலை ஆகி என்னை குறித்து உன்னுடைய அரசர்கள் சொல்லு என்று யார்கிட்ட யூசுப் சொன்னார்களோ அவருக்கு ஞாபகம் வருது. ஒத்தக்கர பாத உம்மத்தின் உம்மன் சொன்னா ஆண்டுகள், சில ஆண்டுகள் பிறகு என்ன செய்யுது, அவருக்கு ஞாபகம் வருது. ஆஹா, யூசுப் பத்தி நம்ம அரசர்கள் சொல்ல மறந்துட்டோமே, என்ன ஞாபகம் வருது. உடனே அரசர் சொல்கிறார், அரசர் அவர்களே, இந்த விஷயத்துல எனக்கு ஒரு ஆள் தெரியும், அவரு இந்த கனவுக்கு தெளிவான முறையில் விளக்கம் சொல்லக்கூடியவராக இருக்கிறார், அதுக்கு கனவு தெளிவான முறையில விளக்கம் தெரிஞ்சவராக இருக்கிறார், என்னை அவர்கிட்ட நீங்க அனுப்புங்க, அவர் ஜெயில இருக்கிறாரு, என்னை நீங்க அனுப்புங்க, அவர்கிட்ட போய் இதுக்கு நான் விளக்கத்தை கேட்டுக்கொண்டு வருகிறேன் என்று சொன்ன உடனே அரசரும் அவருக்கு தேவைய குழப்பான கனவாச்ச, அவர் பயந்து இருக்கிறார், என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ தெரியாது, பயந்து இருக்கிறாரு. அப்ப அவருக்கும் நிர்பந்தம், கணவன் விளக்கம் அவர் தெரிஞ்சு ஆகணும். எனவே நீங்க போயிட்டு வாங்க, போய் என்ன செய்ய, போய் கேட்டுட்டு வாங்கன்னு சொல்லி அந்த மனிதரை அனுப்பி வைக்கிறார்கள். பிறகு நீங்க அதை படிச்சு பாருங்க. அவர் போகிறார், போய் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கிட்ட போய் அதுக்கு அந்த விஷயத்த கனவை சொல்லுகிறார். அந்த கனவுக்குண்டான விளக்கத்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அழகான முறையில் கொடுக்கிறார்கள். அதை வந்து பெற்றுக்கொண்டு திரும்புகிறார். அரசர் விளக்கத்தை சொல்கிறார். அரசர் ஆச்சரியப்பட்டு போகிறார். எப்படி ஆச்சரியப்பட்டு போகிறார் சொன்னா, யூசுப் சொன்ன மாதிரியே அங்க நடக்குது. அப்போ உடனே இப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு அறிஞரா, இந்த அறிஞர் ஜெயில இருக்கக்கூடாது என்று நினைத்து அதே வேலைக்காரரை திரும்ப ஜெயிலுக்கு போய் என்ன செய்யுங்க, நீங்க வந்து அவரை விடுதலை செஞ்சு கொண்டு வாங்க, ஜெயில வெளியே கூட்டிட்டு வாங்க என்று அனுப்புகிறார் அரசர். அந்த மனிதர் ஜெயிலுக்கு போகிறார். போய் யூசுப் சொல்லுகிறார், யூசுப் அவர்களே, உங்களை விடுதலை செய்து கூட்டி வரும்படி அரசர் என்னை அனுப்பியிருக்கிறார் என்று சொன்ன போது யூசுப் சொல்கிறார்கள், கால் அர்ஜி இலா ரப்பிக ஃபஸ்அல்ஹு மா பாலு நிஸ்வத்தி ல்லாத்தி கத்தஅன ஐதியஹுன்ன இன்ன ரப்பி பிகைதிஹின்ன அலீம்.
யூசுப் சொல்கிறார்கள், நான் வரமாட்டேன். ஒரு தயவு செய்து ஒரு 3 நிமிஷம் டைம் தாங்களேன், இது விஷயத்தை முடிச்சிடறேன் ப்ளீஸ். யூசுப் சொல்கிறார்கள், நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன். முதல்ல உன்னுடைய எஜமான்ட்ட போ, அரசர்கிட்ட போய் மாபாலு நிஸ்வத்தில்லாதி கத்தான் ஐதஹுன் இன்ன ரப்பி பிகைதிஹின் அலீம். தன்னுடைய கரங்களை வெட்டி கொண்டார்கள் இல்லையா அந்த பெண்கள். இங்க கூட பாருங்க, அசீஸ் மனைவியை யூசுப் சொல்லல, நல்லா கவனிக்கணும். அசீஸ் மனைவி என் மீது குற்றம் சுமத்தினார்களே, அவங்கள்ட்ட விலக கட்டுவாங்க. நான் செஞ்சது உண்மையான குற்றவாளியா இல்லையான்னு நான் நிரூபிக்கணும். எனவே அவங்கள உண்மையை சொல்லுங்க என்று சொல்லல. மாறாக, ஏன்னா அவருக்கு அவர் அந்த அசீஸ் கொடுத்த மரியாதை. நீ யார்ட்டி சொல்லாத என்று சொன்னார். ஆரம்பத்துல வாக்கு விட்டாரா இல்லையா? கண்டுக்காத யூசுப், நீங்க யார்ட்டி இதை கண்டுக்க சொல்லாத சொன்ன அதை யூசுப் பாதுகாக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். என்ன சொல்றாங்கன்னா, அந்த பெண்கள், அந்த சூழ்ச்சி, அந்த பெண்கள் தன்னுடைய கைகளை வெட்டி கொண்டார்களே, அந்த பெண்களுடைய நிலை என்ன என்பதை அந்த தூதர் அரசர் விஷயத்தை சொல்றாரு. உடனே அரசர் எல்லா ஆட்களையும் அந்த பெண்களை எல்லாரையும் ஒன்று திரட்டி கேட்கிறார். யூசுப் அன்-நஃப்ஸி கேட்கிறார், நீங்க யூசுஃப அவர் வெறுத்த போதும் அவர் மறுத்த போதும் நீங்கள் உங்களுடைய ஆசைக்கு இணங்க வற்புறுத்தினீர்களே, அப்போ உங்களுடைய நிலைமை என்ன? ஏன் நீங்க அப்படி செஞ்சீங்க? அப்படி செஞ்சது அவர் உண்மையிலேயே அதை குறித்த உங்களுடைய விளக்கத்தை நீங்க சொல்லுங்க என்று சொன்ன போது, அவர் உங்களுடைய நீங்க தூண்டுதலுக்கு ஆளானாரா? நீங்கள் வற்புறுத்தலுக்கு இணங்கினாரா? உங்களோட தவறா நடந்து கொண்டாரா? என்ன நடமை சொல்லுங்க என்று கேட்டபோது அவர் சொன்னார்கள், இல்லை இல்லை, அல்லாஹ் தூய்மையானவன், நாங்கள் அவரிடம் எந்த ஒரு தீயதையும் அறியவே இல்லை. அவர் ரொம்ப ரொம்ப புனிதர், நல்ல மனிதர், நாங்கள் தான் தவறு செய்து விட்டோம், அவர் எந்த தவறு செய்யவில்லை என்று அந்த மக்கள் சொன்னார்கள். அதோடு சேர்ந்துதான் அசீஸுடைய மனைவியே தானாக முன்வந்து சொன்னது, கால திம்ரத்துல் அசீஸில் ஆன ஹஸ்ஹஸல் ஹக் அன ராவத்து அன் நஃப்ஸிஹி வ இன்னஹு லமினஸ் ஸாதிகீன். அசீஸுடைய மனைவி கூறினாள், இப்பொழுது உண்மை வெட்ட வெளிச்சமாகி விட்டது, நிச்சயமாக நான் தான் தவறு செய்து விட்டேன், நான் தான் அவரை வற்புறுத்தினேன், அவர் உண்மையாளராக இருந்தார், அவர் தன்னை தற்காத்துக் கொண்டார், அவர் ஒழுக்க சீலர், ஒழுக்கத்தோடு நடந்து கொண்டார், நான் தான் தப்பு செய்து விட்டேன், அவர் உண்மையாளர் என்று அந்த பெண்மணி என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. இதுக்கப்புறம் யூசுப் அவர்கள் வெளியே வருகிறார்கள். இன்ஷா அல்லாஹ் இது தொடர்ச்சி நாளையில பார்ப்போம். இது குறித்த ஒரே ஒரு ஹதீஸை மட்டும் நான் சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். ரசூல் என்ன சொன்னாங்க, இந்த யூசுஃபுடைய இந்த சம்பவத்துக்கு சொல்லும்போது சொன்னாங்க, அதாவது நான் இந்த ஹதீஸ் முஸ்லிம் இடம் வருகின்றது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், லவ் லபிஸ்து ஃபி ஸிஜ்னி மா லபிஸ யூசுப் லஅதப்து தாய. சுப்ஹானல்லாஹ். யூசுப் ஜெயில இருந்த மாதிரி நான் இருந்திருந்தேன்னா, அந்த ஆள் கூப்பிட்டார்ல, உடனே போயிருப்பேன். இந்த மாதிரி யூசுப் மாதிரி நான் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். நான் குற்றம் மட்டும் நிரூபிக்கிறேன், குற்றவாளி என்று சொல்லி உள்ள அனுப்பியிருக்காங்க, என்ன ஜெயிலுக்கு அனுப்பியிருக்காங்க, ஆனா நான் குற்றம் செய்யல, ஆனா நான் குற்றம் மட்டும் நிரூபிக்கப்பட்டு தான் வெளியே வருவேன், அது வரைக்கும் எவ்வளவு ஆழம் உள்ள இருந்தாலும் பரவாயில்ல என்று தைரியமா சொல்லி அந்த ஆளை திருப்பி அனுப்பினாங்களே, அந்த மாதிரி நான் செஞ்சிருக்க மாட்டேன். நிச்சயமாக நான் இருந்திருந்தா, யூசுப் இடத்துல இருந்திருந்தா, நான் அவர் கூப்பிட்ட மாத்திரத்திலேயே நான் பதில் கொடுத்திருப்பேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. இந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை விட தன் எந்த அளவுக்கு தாழ்த்தி யூசுஃபை உயர்த்தி பேசுறாரு. இதான் ஒரு மனித புனிதர். இன்னொரு ஹதீஸ், அப்ப இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அதிகா இத கடைசி ஹதீஸ் முடிச்சுக்கிறேன். ரசூல் சொல்றாங்க, அஜிப்து லி சப்ரி அஹி யூசுஃப் வ கரமி. யூசுஃபுடைய
பொறுமை மற்றும் அவருடைய அந்த கருணை நினைத்து நான் ஆச்சரியப்படுகிறேன். அல்லாஹ் அவரை மன்னிக்கட்டுமாக. ஹைசு உர்சில இலைஹி லியஸ்தஃப்த ஃபி ருயா வலவ் குன்து அனா லம் அஃஅல் ஹத்தா அக்ருஜ். அதாவது ஜெயிலில் இருக்கும் பொழுது கனவுக்கு விளக்கம் கேட்பதற்காக அவரிடம் அனுப்பப்பட்டது. ஆனா யூசுப் நினைச்சிருந்தா அதெல்லாம் நான் பதிலாக சொல்ல முடியாது சொல்லிருக்கலாம். இதெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. என்ன சும்மா குற்றம் செய்யாத என்ன ஜெயில போட்டு என்ன சித்திரவதை பண்ணிட்டு இருக்கீங்க, கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க, உங்களுக்கு நான் உதவி செய்யணுமா அப்படின்னு நம்மளா கேட்போமா இல்லையா? அந்த மாதிரி நினைச்சுதான் யூசுப் என்ன செஞ்சிருக்கலாம், அந்த கனவுக்கு ஃபத்வா விளக்கம் கொடுக்காம இருந்திருக்கலாம். ஆனால் யூசுப் அதுக்கு விளக்கம் கொடுத்தார்கள். அப்படி இருந்தும் இது தான் வந்து தவறாக சித்தரிக்கப்பட்டு ஜெயிலுக்கு அனுப்பப்பட்டிருந்தோம். அதுக்கு கனவு கிட்ட செஞ்சாங்க, யூசுப் விளக்கம் கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வலவ் குன்து அனா லம் அஃஅல் ஹத்தா அக்ருஜ். நானா இருந்திருந்தா ஜெயில விட்டு வெளியே வருகின்றவரை என்ன செஞ்சிருக்க மாட்டேன், அதுக்கு அந்த காரியத்தை செஞ்சிருக்கவே மாட்டேன். சுப்ஹானல்லாஹ். وعجبت لصبره وكرمه والله يغفر له أتي ليخرج فلم يخرج حتى أخبرهم بعذره. அதே போன்று அவரை விடுதலை செய்து வெளியேற்றுவதற்காக ஒருவர் அனுப்பப்பட்டார். ஆனால் தான் குற்றமற்றவன் என்பதை அந்த மக்களுக்கு அறிவிக்கின்றவரை அவர் வெளியேறவில்லை. வலவ் குன்து அனா லபாதர்துல் பாப். அந்த இடத்துல நான் இருந்திருந்தால் வாசலுக்கு நான் முந்தி சென்றிருப்பேன், நான் வாசலுக்கு ஓடோடி சென்றிருப்பேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய அல்லாஹ்வின் பெருந்தன்மை காட்டுகின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தி யூசுஃபுடைய அந்த நடத்தையை பெருமையாக புகழோடு சொல்கிறார்கள் என்பதை இந்த சம்பவம் நமக்கு அழகாக எடுத்து காட்டுகின்றது. சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த சம்பவத்தில் மிக பெரிய நுணுக்கங்களையும் நிறைய படிப்பினைகளையும் வைத்திருக்கிறார். இன்ஷா அல்லாஹ் அதை தொடர்ந்து நாளைக்கு நாம் பார்ப்போம் என்று கூறிக்கொண்டு இன்றைய இந்த விளக்குரையை நான் முடித்துக் கொள்கின்றேன்.